ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி யூஸ் பண்ணி தான் பொங்கல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு 125 கிராம் இருக்கும். இதில் நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணி பொங்கல் ரெசிபி பண்ணுவோம். அது பச்சரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பாயில் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரெசிபி இருக்கும். இதில் ஒரு ஹாஃப் கப் கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம மாற்றிடலாம். ஒரு கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். இது ஒரு வெரைட்டி ஆஃப் சங்கு குஸ் பண்ணும். கலர் எதுவும் ஆட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். இதில் மட்டும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். இந்த டைமில் நம்மளுக்கு ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு கப் ஜவ்வரிசியில் நம்ம 1.5லேருந்து 2 கப் வரைக்கும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எசன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துலேயும் நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு இதை எடுத்துக்கோங்க. இதை கீராக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு பொங்கலுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நம்ம நட்ஸ் வேணாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம். Until then, bye from Reks. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.